ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹெவி பிரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணுறது அண்ட் டேசல்ஸ் வந்து லெட்டர் டேசல்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் ஆனால் ஈஸி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட வியூ வந்து இது தான். ஸோ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேப்லெட் பீட் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து க்ரீன் கலர் டேப்லெட் பீட் அண்டு நெக்ஸ்ட்டு ரெட் கலர். ஸோ க்ரீன் ரெட் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வர மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லீவோட ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சுகர் பீடு, ஒரு 4mm பீட் அண்ட் டேப்லெட் பீட், ஃபைனலாக சுகர் பீட் இந்த பேட்டர்னில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லீவோட பேஸில் ஒரு 4 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட், 4mm பீட், சுகர் பீட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு வீட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்லீவோட பேஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் பேஸ்க்கு மேலே ஃபுல்லாக வந்து பீட் யூஸ் பண்ணி அப்படியே நல்ல நெருக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரீஸ் பேஸில் வந்துட்டு நம்ம வீட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். லாங் ஷார்ட் மெத்தடில் தான் அந்த வீட் பீட் வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். அந்த ஆர்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட், 4mm பீட், சுகர் பீட், ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட் டோட்டலாக வந்து 5 லைன்ஸ் வந்துட்டு அந்த ஆர்ச்சில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நார்மல் லோடிங் தான். இப்போ அந்த ஆர்ச்சுக்குள்ளே இருக்க அந்த ஃப்ளவர்ஸில் வந்து சுற்றி நம்ம பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஆர்ச்சுக்கு மேலே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒவ்வொரு வீட் பீட் ஃப்ளவர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து வர மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரேண்டமாக ட்ராப் பண்ணால் போதும். ட்ராப் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சுகர் பீட் தான் லோட் பண்ணுறோம். ஸோ சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த லைனோட எண்டிங்கில் மட்டும் ஒரே ஒரு 4mm பீட் ஃபிக்ஸ் பண்ணி நாட் பண்ணிடுறோம். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் லோட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக நாட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த வீட் பீடில் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் வர மாதிரி நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பேட்டர்னில் தான் வந்து நெக்ஸ்ட்டு வீட் பீட்லேயும் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வீட் பீடில் இருக்க ஃப்ளவர் சுற்றியும் வந்துட்டு நம்ம ரேண்டமாக ட்ராப் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா நெருக்கமாக வர மாதிரி ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடணும். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் பீட் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணியிருந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருந்த மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அதை வந்து இன்னும் நம்ம ஃபில் பண்ணி நல்லா கிராண்டாக காட்டுறதுக்கு ஜமிக்கி அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் அங்கங்கே வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜமிக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஜர்தோசி குட்டியாக ஒரு லைன் வர மாதிரி வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜமிக்கி வந்து வரப்போ அந்த லுக் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்ல ஷைனிங்காக பயங்கர கிராண்டாக தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனும் வந்து அங்கங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக அதோட லுக் வந்து நல்லா நெருக்கமாக கிராண்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் ஆர்ச்சுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு செகண்ட் ஆர்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த செகண்ட் ஆர்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீட், 4mm பீட் அண்ட் சுகர் பீடு சேம் 5 லைன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். கீழே எப்படி ஒரு 5 லைன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி மேலேயும் ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 இன்ச் கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செக்குடு லைன்ஸ் ட்ராப் பண்ணி அந்த செக்குடு லைன்ஸில் வந்து சுகர் பீட் லோடிங் கொடுத்து அண்ட் அது இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல 4mm பீடு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சாரி, என்னால் வந்து மேக்கிங் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம நார்மல் லோடிங் தான். சுகர் பீட் லோடிங், சுகர் பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீடு அப்படின்னு பீட் வரிசையாக லோடிங் தான். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஸோ இந்த செகண்ட் ஆர்ச்சுக்கு மேலே இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கண்டிப்பாக கேப் இருக்கும். நம்ம ஆர்ச் ஃபார்மெட்டில் போட்டிருக்கனால அந்த ஸ்லீவில் வந்து மேலே சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்லீவ் ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றனால வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ஃபில் பண்ணி அது மேலே குட்டி குட்டி ஜம்கீஸ் வந்து அங்கங்கே வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக ஸ்லீவோட ஃபுல் லுக்கு. ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் இதுதான். ஸோ ரொம்பவே ஈஸி. ஸோ ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே ஒர்க் தான். ஜஸ்ட் ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு சுகர் பீட் ஒரு லைன் லோட் பண்ணி பேஸாக கொடுத்தாச்சு. அந்த பேஸில் இருந்துட்டு ஒரு 1.5 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவில் நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி வீட் பீட் ஃப்ளவர் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் யூஸ் பண்ணி லைன்ஸ் அண்ட் ஜமிக்கி, ஜர்தோசி, குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியாச்சு. அண்டு புட்டாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குந்தன் ஸ்டோன், க்ரீன்
க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் ஒரு லைன், அப்புறம் 4mm பீட் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரே ஒரு வீட் பீட் அண்ட் சுகர் பீட் லைன் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ளவுஸோட பேக் நெக்கோட டிசைன் இதுதான். ஃபைனலாக வந்து நெக்ஸ்ட்டு லெட்டர் டேசல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் லைனாக வந்துட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அண்டு அதுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டேசல்ஸ் பண்ணும்போது அவுட்டர் லைனாக வந்து ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். எம் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லெட்டரோட அவுட்டர் லைனாக வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு வெளியில் இருக்க ஃப்ரீ ஸ்பேஸில் ஜமிக்கி அண்ட் சுகர் பீட் வந்து போட்டிருக்கோம். ஸோ எம் அண்ட் எஸ் 2 லெட்டரில் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி 4 பீசஸ்ஸு. டேசல்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ 2 லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கீழே வந்து லாங் டியூப் அண்ட் டேப்லெட் பீட் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். அது இன்னுமே ரொம்ப அழகாக அதை காட்டுது. இந்த மாதிரி டேசல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.